அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜான் ட்ரைடனோட ஆல் ஃபார் லவ் அதை பற்றி நான் எழுதின நோட்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல் ஃபார் லவ் இந்த ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராஜடி ப்ளே. இதை எழுதினது வந்து ஜான் ட்ரைடன். இந்த ப்ளே வந்து எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அடாப்டேஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஆண்டனி அண்டு கிளியோபேட்ரா. ஜான் ட்ரைடனோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னாலே அது ஆல் ஃபார் லவ் தான். இது எந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்காங்க அப்படின்னா பிளாங்க் வேர்ஸ், ஓகேங்களா, எந்த விதமான ரைமிங் வேர்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எழுதப்பட்டிருக்கு. இது எப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா 1677 எழுதப்பட்டிருக்கு. இதை ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் எங்கே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா லண்டனில் பண்ணியிருக்காங்க. இதை பப்ளிஷ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1678. ஆல் ஃபார் லவ் இதோட இன்னொரு டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த வேர்ல்டு வெல் லாஸ்ட். சரிங்களா? இந்த ஆல் ஃபார் லவ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தோன்னா இது 5 ஆக்ட் ப்ளே. மொத்தம் வந்து 5 ஆக்ட் இருக்குது. இந்த ப்ளேவை யாருக்கு டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா தாமஸ் ஆஸ்போர்னஸ் அப்படின்றவருக்கு டெடிகேட் பண்ணுறாங்க. அவர் யார் அப்படின்னா ஏர்ல் ஆஃப் டான்பை. ஏன் இவருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஹி இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சார்லஸ் த செகண்ட். ஓகேவா? சார்லஸ் செகண்டோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கிறனால இவருக்கு வந்து அதை டெடிகேட் பண்ணுறாரு. ஜான் ட்ரைடன் வாஸ் born on 9th August 1631 in England. His father Erasmus Dryden, his mother Mary Pickering. He was born to a family of rising Puritan family. He was an English poet, dramatist and literary critic. He was a man of many talents. He is best known as a satirist. He studied in Trinity College. On December 1st, 1663, he married Elizabeth Coward. இவர் எப்போ போயட் லாரேட் ஆயிருக்காரு அப்படின்னா 1668. அவரோட ஃபஸ்ட்டு ப்ளே வந்து பார்த்தோன்னா வைல்டு கேலன்ஸ். இது எப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா 1663 எழுதப்பட்டிருக்கு. சுப்ரீம் மாஸ்டர் ஆஃப் ஹீரோயிக் கப்லட். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசம் யார் அப்படின்னா அதுவும் ஜான் ட்ரைடன் தான். சர் வால்டர் ஸ்காட் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா க்ளோரியஸ் ஜான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ரீபரீடு, அதாவது எங்கே போச்சிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் அபே. ட்ரைடன் வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர்ஸ் கன்சர்னிங் ஓவிட் எபிஸ்டில்ஸ் அப்படின்றது இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் இங்கிலீஷ் போயட், லிட்டரரி கிரிட்டிக், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் பிளே ரைட் who dominated the literary life of Restoration England to such a point that the period came to be known in literary circle as the Age of Dryden. Age of Dryden அப்படின்ற ஒரு காலமே இருக்கும். அதாவது பியூரிட்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டு இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் அந்த இலக்கியத்தை மேம்படுத்தினதுக்கு இவர் ஒரு கொஞ்சம் முக்கியமான காரணமாக இருந்திருக்கார். அதனால் அவரோட அந்த பீரியடே வந்துட்டு ஒரு காலமாக வந்து சொல்லியிருக்காங்க. Dryden's popularity earns him certain enemies within the literary community. He is attacked both verbally in the work of his contemporaries and physical with fist. அவர் எழுத்துக்களால் வார்த்தைகளாலும் சரி உடல் ரீதியாகவும் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அவர் மேலே. Dryden often responded to these petty poetic attack with a verse or two of his own. This demonstrated most effectively in his satirical poem. அவரோட satirical poem வந்து பார்த்தீங்கன்னா மெக்ஃப்ளக்னோ. இந்த மெக்ஃப்ளக்னோ வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா தாமஸ் சாட்வெல் அப்படின்றத அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியது, மறந்துடாதீங்க. மெக்ஃப்ளக்னோ எழுதுனது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான் ட்ரைடன். இதை யார் அட்டாக் பண்ணி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா தாமஸ் சாட்வெல். இவரோட ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபஸ்ட்டு போயம் அப்பான் த டெத் ஆஃப் லார்ட் காஸ்டிங்ஸ். இது எழுதப்பட்டது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1649. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அப்சலம் அண்டு அஸ்டோஃபர். அதுக்கப்புறம் மெக்ஃப்ளக்னோ, ஆனஸ் மிராபிலிஸ் ஆஃப் ட்ராமேட்டிக் பொயசி ஆன் எஸ்ஸே, த இந்தியன் எம்பரர், த வைல்ட் கேலண்ட், டு ஹிஸ் ஸ்கேட் மெஜஸ்டி, த மெட்டல். அடுத்து நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா த கேரக்டர்ஸ். ஆண்டனி, ரோமன் ஜென்ரல், ஹீரோ ஆஃப் த பிளே. கிளியோபேட்ரா, குவீன் ஆஃப் ஈஜிப்ட். வெண்டிடியஸ், த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆண்டனி. டொலபெல்லான்றது க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆண்டனி. அலெக்சாஸ் அப்படின்றது கிளியோபேட்ரா சீஃப் கவுன்சில், ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஈனூச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது திருநங்கை அவங்க. ஆக்டேவியஸ் அப்படின்றது யாருன்னா பிரதர் ஆஃப் ஆக்டேவியா.
ஆக்டேவியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டனியோட ஒய்ஃபு. சார்மியான் அப்படின்றது மெய்ட் ஆஃப் கிளியோபேட்ரா. செராப்பியன் அப்படின்றது ப்ரீஸ்ட் ஆஃப் டெம்பிள். இராஸ் அப்படின்றது கிளியோபேட்ராஸ் மெய்டு. அக்ரிப்பினா அண்டு ஆண்டனியா அப்படின்ற 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டனி அண்ட் ஆக்டேவியாஸோட டாட்டர்ஸ். மைரிஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா த ப்ரீஸ்ட் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் ஐசிஸ். இந்த கதையோட சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன், ஜிஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி மாதிரி கொடுத்துட்றேன். ஆல் ஃபார் லவ் பை ஜான் ட்ரைடன் இஸ் a tragedy about the doomed love between Antony, a Roman general, and Cleopatra, the queen of Egypt. The relationship leads to a political conflict, and Antony's neglect of duty results in his downfall. The play ends with the tragic death, exploring the destructive power of love and its consequences. Thank you.